Hello all, welcome to Passionate Works. So நம்ம ஹியூமன் ஃபேஸ் சீரீஸில் இது வந்து லாஸ்ட் செட் ஆஃப் வீடியோ. நம்ம ஆல்ரெடி ஐஸ், இயர்ஸ் அண்ட் நோஸ் இதெல்லாமே பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து லிப்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் 6 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிப்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அதோட அவுட்லைன் எப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண போகிற லிப் அப்படின்றது பார்த்திங்கன்னா சைட் வியூ தான், க்ளோஸ்டு லிப்ஸ். ஒரு சைடில் நம்ம திரும்பி இருக்கும் போது அந்த லிப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நான் வரைகிற அவுட்லைன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டாப் போர்ஷன் வந்து கொஞ்சம் பல்ஜிங்காக எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த முடிகிற போர்ஷன் வந்து கொஞ்சம் தின்னாக அப்படியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லோயர் லிப்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி எடுத்து அந்த காமன் லைனோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து நம்மளோட சைட் வியூ லிப்ஸ். சேம் கைண்ட் ஆஃப் லிப்ஸ் ஒரு 3/4 நம்ம திரும்பி இருக்கும் போது இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ 3/4 அப்படின்றப்போ இன்னொரு சைடோட போர்ஷனும் நமக்கு தெரியணும். ஸோ அந்த போர்ஷன் வந்து சின்னதாக போட்டுட்டு அண்ட் நமக்கு ஃபுல்லாக தெரிகிற போர்ஷனை வந்து லென்த்தாக போட்டுக்கோங்க. லோயர் லிப்ஸ் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அதே கர்வ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் செகண்ட் ஒனுக்கும் நல்லாவே உங்களால் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து சேம் கைண்ட் ஆஃப் லிப்ஸ், கொஞ்சம் ஓப்பன் ஆயிருந்தால் எப்படி இருக்கும், ஜஸ்ட் நம்ம பேசும்போது லைட்டாக ஓப்பன் ஆயிருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி கைண்ட் ஆஃப் லிப்ஸ் தான் தேர்ட் ஒன். ஸோ இதுக்கு வந்து அந்த கேப் நம்ம க்ரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த கேப் தான் இந்த மிடில் வருது. ஸோ இந்த போர்ஷன் வந்து தான் அந்த கேப் ஓப்பன் ஆயிருக்குதுன்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான கேப் தான் அது. ஸோ இந்த 3 கைண்ட் ஆஃப் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேசிக் அவுட்லைனை ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எப்படி ஷேடிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே சைட் வியூ ஆல்மோஸ்ட். இப்போ ஸ்ட்ரைட் வியூக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றதோட அவுட்லைன் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரொம்ப பல்ஜாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் அந்த கர்வ் வந்து தின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தின் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது அடுத்தது வந்து ஸ்ட்ரைட் வியூவில் 2 டைப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதோட அவுட்லைனுக்கு அப்பர் லிப் இந்த சென்டர் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் பெண்ட் வச்சு வரும். உங்களுக்கே தெரியும், அந்த நோஸ்க்கும் லிப்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த போர்ஷன், அந்த இதை காட்டுறதுக்காக தான் அது. அண்ட் அதே மாதிரி ஒரு சென்டர் லைன் அண்ட் லோயர் லிப்ஸ். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஃபேஸ்க்கு. இது எல்லாமே பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸ்டு போகும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலிங்லாம் ஒர்க் பண்ணுவோம். இந்த கைண்ட் ஆஃப் பிகினருக்கு போடுறது வந்து உங்களுக்கு எடுத்தோடனே நம்ம அட்வான்ஸ் லெவல் அளவுக்கு சொன்னோன்னா புரியாது. ஸோ அப்போ வந்து இந்த அவுட்லைன் ஃபாலோ பண்ணி ஷேடிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா லோயர் லிப்லேயே ஒரு சின்ன பெண்டு கொடுத்துருப்போம். அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் லிப்ஸும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த செகண்ட் ஒன் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா லிப்ஸ் ஓப்பன் ஆகி டீத் தெரிஞ்சால் எப்படி இருக்குன்றது தான் தேர்ட் ஒன். இப்போ இதில் வந்து டீத் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் அந்த ஓப்பன் வந்து கொஞ்சம் பெருசாக ப்ராடாக போடுறேன். நீங்கள் ஆனால் பண்ணும் போது இதுக்கு உள்ளே வந்து அடுத்த லேயர் போட்டுக்கோங்க. நான் வந்து இதுக்கு கீழே போடுறேன் இல்லையா? ஸோ இந்த லேயரை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்காது, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இப்போ அந்த ஷேடிங் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் இவ்வளோ ப்ராடாக எடுத்திருக்கேன். இப்போது இது வந்து அந்த கம் போர்ஷன், இதுக்கு நடுவில், இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்ம வந்து டீத் எல்லாமே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த ஷேப்புக்கு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த டாப்லேயும் கீழேயும் கொஞ்சம் அந்த கேப் நமக்கு வரணும். அப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். அண்ட் இவ்வளோ ஓப்பன் எடுக்காதீங்க, நீங்கள் எடுக்கும் போது சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே அவுட்லைன் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் ஷேடிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஷேடிங் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த லிப்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த ஷேட் கொடுக்கணும். ஸ்மச் பண்ணும் போது நம்ம அதை வந்து ஈவன் டோன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே டைரெக்ஷனில் அந்த ஷேடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. என்ன பென்சில் எடுக்கிறீங்களோ அது 2Bயாக இருந்ததுன்னா ப்ரெஷர் கொஞ்சம் லைட்டாக கொடுத்து பண்ணிக்கோங்க. தேவைப்படுற இடத்துல டார்க்னஸ்க்கு நம்ம ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் லேயர் மட்டும் கொடுத்துட்டு
அந்த சென்டர் லைனை வந்து கொஞ்சம் திக் பண்ணிக்கோங்க. சென்டர் லைன் அண்ட் அந்த பார்டர் அதை வந்து கொஞ்சம் திக் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு திக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பிளண்டிங் ஸ்டெம்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ ஸ்மூத் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இந்த பிளண்டிங் ஸ்டெம்ஸ் வந்து நீங்கள் வீட்டிலே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் நார்மல் பேப்பர்ஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், ஷேடிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சிமிலர் கைண்ட் ஆஃப் இது தான் கீழேயும். பட் இப்போ நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட நிறைய கிராஃபைட் தூள் அதில் இருந்ததுனால அந்த பிளண்டிங் ஸ்டெம்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் லைட் எஃபெக்ட் இருந்தால் எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காக பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த லைட் படுற போர்ஷனில் வந்து ஷேடிங் ரொம்ப கம்மியாக பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு சைடு இப்போ நான் பண்ணிகிட்ருக்க சைடு மட்டும் ஷேட் பண்ணிவிட்டு இதோட இன்னொரு சைடு வந்து நான் ஷேடிங் கொடுக்கல. ரொம்ப பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதோட ஃபைனல் அவுட்கம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு வந்து லைட் படுற சைடு வந்து அந்த ஷேடிங் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான எஃபெக்ட் தான் இது. அதை மட்டும் நல்லா டார்க் பண்ணி மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே லைட்டாக விட்டுருங்க. ஸோ அந்த சென்டர்லேருந்து அது அப்படியே டார்க் ஆகுற மாதிரி உங்களுக்கே அந்த எஃபெக்ட் தெரியும். டிஃப்ரென்ஸ் நல்லாவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் பார்த்திங்கன்னா. தேர்ட் கைண்ட் ஆஃப் இதுவும் சேம் தான். ஸோ இதே மாதிரியே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் போர்ஷன் மட்டும் நீங்கள் அப்படியே எம்டியாக விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் சைடு இதுவும் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட் வியூக்கு நான் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது சேம் கைண்ட் தான். லைட்டாக ஒரே டைரெக்ஷனில் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷேட் பேஸ் லேயர் கொடுத்துருங்க. அண்ட் எங்கெல்லாம் நமக்கு டார்க் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து லைன் நல்லா திக்காக டார்க் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த அவுட்டர் பார்டரும் அந்த சென்டர் லைனும் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டார்க் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த ரெண்டையுமே வந்து நல்லா ஹைலைட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா ஸ்மட்ச் பண்ணி விட்டுட்டு ஈவன் டோன் ஆக்கிடுங்க. ஈவன் டோன் ஆனதுக்கப்புறமா ஹைலைட்ஸ்க்காக இதை டார்க் பண்ணுங்கள். அந்த லைன்ஸ் அங்கங்கே கொஞ்சம் டார்க் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அந்த பார்டர் அண்ட் சென்டர் லைன் இதை மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. அண்ட் இதில் லிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் ஷேட் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் லேயரிங் ஒர்க் பண்ணணும். அந்த லேயரிங் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ரியலிஸ்டிக் போர்ட்ரேட்ஸில் ட்ரா பண்ணும்போது இன்னமுமே நிறைய எஃபெக்ட்ஸ் நம்ம கொடுப்போம் ஷேடிங்ஸ்லலாம். இப்போ நீங்கள் இந்த பேஸ் ஷேட் கொடுத்துட்டு பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஸோ பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கர்வ் லைன்ஸாக நம்ம இதில் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நான் அதை எப்படி பண்ணுறதுன்றது செஞ்சு காட்டுறேன். அண்ட் இப்போ நான் பண்ணிகிட்ருக்க மாதிரி இந்த கார்னர்ஸை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து நம்ம சிரிக்கும் போதெல்லாம் அந்த கார்னர் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக தான் வரும். ஸோ அப்போ அந்த இடம் டார்க்காக இருக்கும். அதுக்கான எஃபெக்ட் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த கர்வ் லைன்ஸ் கான்டூர் லைன்ஸ் நம்ம பேசிக் ஷேப்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கான்டூர் லைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ரொம்ப எல்லா இடமுமே இல்லை, கொஞ்சம் அப்படியே ரேண்டமாக நமக்கு தேவைப்படுற இடத்துல டார்க் அண்ட் லைட் வேரியேஷன் கொடுத்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை.
நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணாதவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக நம்ம போடுறது வரணும் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆர்ட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு சேனலோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் நம்மளோட ட்ராயிங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ட்ரா பண்ணட்டும். இப்போ கீழே இருக்கிற லிப்ஸும் சேம் டைப் தான். ஸோ நான் அதை ஷேட் பண்ணி காட்டலை. அண்ட் இந்த டைப், இந்த கைண்ட் ஆஃப் ஓப்பன் லிப்ஸ் வித் டீத் தெரிகிற போர்ஷனுக்கு ஃபுல்லாக அந்த டாப் அப்பர் லிப் அண்ட் லோயர் லிப் வந்து சேம் கைண்ட் ஆஃப் ஷேடிங் தான். அது நீங்கள் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் அந்த டீத் போர்ஷனுக்கு மட்டும் மாற்றணும். அது எப்படின்றத நான் இப்போ டீட்டெயிலிங்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப் நான் விட சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில் அவுட்லைன் போடும் போது, ஸோ அந்த இடம் மட்டும் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த போர்ஷனை நீங்கள் டார்க் பண்ணிங்கனாலே அந்த டீத்தோட ஷேப் நமக்கு எக்ஸாக்டாக கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ பெருசு பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ யாரும் பயந்துடாதீங்க இவ்வளோ சிரிக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். சின்னதாக ட்ரா பண்ணால் உங்களுக்கு நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்றது கிளியராக இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் இப்படி பெருசாக போட்டு அந்த டீத்தோட அந்த ஷேடிங் வந்து நான் காட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் கீழேயும் மேலேயும் நம்ம கொஞ்சம் கேப் கொடுத்து பண்ணோம். அந்த கேப்பை மட்டும்தான் நான் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா டார்க்காக. ஸோ அந்த பல்லோட அந்த இடுக்கு அந்த ஒவ்வொரு ஷேப்பையும் நம்ம எடுத்துகிட்டு வரதுக்காக இந்த மாதிரி ஷேட் பண்ணுறோம். இப்போ டாப் லேயர் அதே மாதிரி இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணும் போதே அந்த பல்லோட ஷேப் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம டீத்தில் ஒர்க் பண்ணும் போது மட்டும் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். ஃபுல்லாக ஷேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கருப்பாயிடும், அந்த எஃபெக்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் சென்டரில் ரொம்ப லைன் எடுக்காதீங்க, அது கோடு கோடாக போட்ட மாதிரி பாக்ஸ் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம 2 டாப் அண்ட் பாட்டம் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த ஷேப் வந்து நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் நல்லா. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். உங்களுக்கு இது கிளியராக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணால் தான் நமக்கு அதில் நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ இனிஷியலாக பார்த்தோன்னே நம்மளால் டக்குன்னு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வரைகிறது கஷ்டம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும் போது கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு அவுட்கம் வந்து நல்லா வரும் ஃப்யூச்சரில். ஸோ இது தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் எப்போதும் நான் சொன்ன மாதிரி தான் அப்பர் அண்ட் லோயர் லிப்க்கு வந்து ஷேடிங் எப்படி கொடுக்கணுமோ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கைண்ட்ஸ் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி லைட் அவுட் கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே, டார்க் எஃபெக்ட் கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே. ஸோ அது எப்படி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிப்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.